ராமதாஸ் இல்லாம அன்புமணி வரவில்லை இல்லையா? அவ்வளவு பெரிய ஒரு தலைவரை வளர்த்து விட்டதே ஐயா ராமதாஸ் தான். அப்படி இருக்கும் பொழுது அதிகப்படியான நிர்வாகிகள் அன்புமணி சைடு நிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, இதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கெல்லாம் அவர்தான் வழிகாட்டி, அவர்தான் இயக்கத்தை உருவாக்கினார் என்பதிலே மாற்றுக்கிறார். 50 வாரங்களாக தொடர்ந்து இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டிய கடமையும் கட்டாயமும் பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது. அதை விடுத்துவிட்டு தன்னுடைய மகனுக்கு என்ன உரசல்கள் முரண்பாடுகள் இருந்தாலும் அது வீட்டிலே வைத்துக்கொண்டு இல்லத்திலே வைத்துக்கொண்டு பேசி முடித்திருக்க வேண்டிய ஒரு சாதாரணமான விஷயம். அதை ஊதி பெரிதாக்கி அவருடன் இருக்கக்கூடியவர்கள் செய்திருக்கக்கூடிய தவறுகளின் காரணமாக இன்றைக்கு தலைநிமிர்ந்து நடந்து அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் சுமத்தினார்கள் என்று சொன்னால் அதுக்கு பதில் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்களே சொல்லுகிற பொழுது வேறு என்ன செய்ய முடியும்? வேறு என்ன செய்ய முடியும் என்று கருதுக. வேறு யாராவது குற்றச்சாட்டுகளை சொன்னால் ஐயா ஐயா என்று நாம் கதறி இருப்போம். ஐயாவே குற்றச்சாட்டுகளை சொல்லுகிற பொழுது நாம் வேறு என்ன செய்ய முடியும்? அதை தவிர்த்து விட்டு நாம் வேறு பாதையிலே செல்ல வேண்டும்.